உங்க மன கஷ்டம் எல்லாம் வேலை வைக்குது. 250 ரூபா கோட்டை. இந்த அரித்தனை உடனே உலகமே சுத்துத சுத்தும். அது மாதிரி ஆயிட்டாது. அரவல்லி உன்னை கண் கேடுதே. ஆமா காணவே உள்ள நாடுதே. என்னமா உனக்கு கஷ்டமான போற அத்தை உங்களுக்காகவே நான் வாழ்ந்து போறேன். அதானே உண்மைதானே. இந்த ஊர்ல இருக்கிற சக்காத்தீங்களா அந்த ஆரவழியை பாருட்டி ஒரு கேரக்டர் மன்னரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சொல்லத்தை அனுபவிக்கிறான். அவனுக்கு என்ன கிடைக்கும் சொல்றா? அதான் எல்லாம் சொல்றாங்க. சிரிக்கிறாங்க கை உன்னை கேவலமா பார்த்து சிரிக்கிறாங்க. மனம் இருக்கும் போதா வந்து பார்த்து ஆமாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? நாளைக்கு அந்த பசங்க வந்து எங்க அப்பன் சொத்துடி உனக்கு இங்க வேலை கிடையாது ஓடின்னு தெரிஞ்சு வச்சா கூட நாய் பிச்சை தான் போடணும். 10 நிமிஷம் கையில கிடையாது. ஒரு கிளம்பு வந்தா கூட ஓடி போயிடுச்சுக்கலாம். என்ன அடிக்குது? அதனால என்ன பண்ற? உனக்கென்று நான் எனக்கென்று நீ இருக்கிறோம்ல. அதான் பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்கல்ல. ஓய்துங்க. அது கதை பேச. அதனால உங்க மேல என்ன பண்றது? போச்சுங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நீங்க செத்துட்டீங்கன்னா அவனுக்கு வந்து அடிச்சு செத்துட மாட்டானுங்க. அதனால நீங்க இருக்கும் பொழுது உங்கள் மீது இருக்கின்ற உப்பு சட்டி வரவோட இந்த நாடு நகரம் அனைத்துமே ஏன் பேர் இருக்கு. இதானே நீ யாரு? ஏன் மனைவி? ஏன் தெய்வம்? என் உடல்ல ஓடுற ரத்தம் அது யாரு ரத்தம்? யார கூ ரத்தம்? நான் பார்க்க நான் பார்வை அந்த பார்வை யாரு? நீ தான். நான் அறுத்துற சாப்பாடு அது யாரு? நீதான். நீ உடுக்கல எடுக்கனா அந்த நாடு நகர கல் கல் தட்டி உப்பு வரவோடு ஏன் மேல இருந்தா என் மனைவி மீது இருந்தாலே அதுக்கு என்ன பண்ண? இவளுக்கு வாய் அடிக்கணும்னு வச்சுக்க அந்த நாடு நகர் அனைத்தையும் சரி வேற ஒண்ணுமே வேணாம். பத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடுறா. அவருக்கு வயசாகி போச்சு. நிதானம் தெரியாது. நீங்க எழுதி கொடு. போ எழுதி. நாடு நகர் வேணுமா வேணாமா? போனா போ. தெரியுது இல்ல போ. என் மாவளை இல்ல உன்னை கத்த கட்டி கொடு. வாங்கி மட்டும் உள்ள போடுவா. போய் ஏற்றி பத்திரத்தை எழுந்து வந்த என் மாவளை பைத்து போடுவான். நீ எது குனி சொல்ற? நல்லா பாறை மாரி இருக்குடா. அம்மாவுக்கு பழக்கம் இல்ல அதனால குனிய மாட்டாங்க. அவங்க சொல்லி கொடு. சொல்லி கொடுறா. இப்பெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. நீங்க ஒவ்வொரு வார்த்தையா சொல்லிட்டே இருங்க. அத்தா சீக்கிரமா சொல்லுங்க அத்தா. டேய் என்ன நான் சொல்ல போறேன்? இந்த நாடு நகரம் கல் தட்டு உப்பு வரவோடு
நல்லா புரியுமா வீட்டுல கவலைப்படலடா நாடா என்னவோ யார் ரிலீஸ் ஆகிற மாதிரி வேற ஒண்ணும் இல்லடா சாப்பிட்டல சாம்பாரு அந்த கோசு பொடியில அம்மா வச்சு வெளி வெளுத்துக்குமா அதுல சுண்டல் வேற போட்டு இந்த பழகுது அப்பப்ப ரிலீஸ் பண்ணக்கூடாது நாடு நகரம் ஒரு நிமிஷம் இந்த சத்தியபுரி நாட்டின் மாமன்னர் சத்தியசீல மன்னன் சுய நினைவோடு எய்து கொடுக்கும் பத்திரம் என்னவென்றால் நாடு நகரம் இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வரவோடு அசையும் சொத்துக்கள் என்ன பண்ற ஓ மை தொட்டி எழுதுறது மை ஆகி போச்சா குனிமா பாதிட்டா எழுதிக்கிறேன் குனியா இதெல்லாம் பிரச்சனை கிடையாதுடா பாவடை கீழ்ந்தா பாவடை கீழ் போத உனக்கு பத்திரம் ஒண்ணுனா குனி பட்டு பட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு போ அண்ணாடே பத்திரம் எடுத்து பெரிய நல்ல புரியுமா ஆசையும் சொத்துக்கள் ஆசையும் சொத்துக்கள் ஆசையா சொத்துக்கள் அனைத்தும் என்னுடைய மனதை ஆரம்பி ஐயோ 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 அடப்பாவி மனைவி ஆரவல்லிக்கலடா வெறும் ஆரவல்லிக்கே சொந்தம் இப்படிப்பட்ட ஒரு சின்ன தேடி அவருக்கு ஏய் தொடப்பட்ட முடிஞ்சிரும் யார பத்தி தேடியா சொல்லுங்க நானு இப்படிக்கு இதோ இந்த ஆரவலி இந்த ஆரவலிக்கு அனைத்துமே சொந்தம் இது எட்டு பாட்டு அம்மா வீரல் அடி ஐயோ அது குறுமுச்சு பாக்காதீங்க அடப்பாவி இப்பதான் பாலிஷ் போட்டிருக்காங்க சரி பண்ணிட்டாங்க பாத்திரம் பாத்திரம் பத்திரம் பத்திரம் ஆரவல்லியா மேடம் ஆரவல்லி மேடம் சொல்றேன் மேடம் மேடம் ரெஸ்பெக்ட் வேணும்
மேடம் ஆரவல்லி மேடம் அம்மாவுக்கு ரெஸ்ட் பண்ணிட்டு ரஸ்க்கு வேணுமா புற வேணுமா அம்மா தான் ரெஸ்ட் நீ உட்காரு நீ நான் உட்கார்ந்தா நீ உட்கார்ந்தா என்னுடைய மனைவி தானே ஆரவல்லி மேல கை வைக்கிற மேல கை வைக்கிற ஏன்டா நீ பட்டுக்காரி நாயே அதானே அம்மா யாரும் தெரியாம பேசிக்கிறீங்க அம்மா ரேஞ்ச் மாறி போச்சு ஆமாண்ணா அம்மா சாதா கிடையாது ஒரிஜினல் தேவையா தேவடியான்றா நீங்க சொன்ன நீ சொல்லலாம் இவங்களுக்கு தேவடியா நான் தெரியவே தெரியாது இந்த ஆளுக்கு தெரியாம ஏன்டா நான் தேவடியான்னு சொல்றது நான் கேவலப்பட மாட்டேன் ஆமா ஏன் தெரியுமா எங்க பரம்பரையே ஒரு தேவடியா பரம்பரை தான் தெரியுமே ஆமாண்டா தேவடியா வழியில முதல்ல வந்த எங்க ஆயா அவ வழியில வந்தது எங்க ஆத்தா அதான் ரெண்டாவது நானு ஆமாண்டா மாயால வச்சுட்டு எங்க தாத்தா உங்க அம்மால வச்சுட்டு எங்க அப்பா உன்னை நான் வச்சுக்கிட்டா எதுக்குடா டேய் எங்க ஆயாவுக்கு டாபரா உங்க தாத்தா வேலை செஞ்சாரு உண்மைதானே எங்க அம்மாவுக்கு உங்க அப்பா வேலை செஞ்சாரு டாபரா அட ஒரு வாரமனும் எனக்கு நீ இப்ப டாபரா தாங்கிற டாபரு தேவையா ஐயோ டாபரு தேவடியா ஐயோ அப்படிப்பட்ட தேவடியா வர்க்கத்துல வந்துட்டவன் நானு என்ன தேவடி கேட்கறேன் சொல்லலாமா போய் தேவடியானே அதானே உத்தமி என்னுடைய மனைவி உத்தமி நான் தேவடியான்னு சொன்னாலும் அவன் காதல் விழவே விழாது எனக்கு தான் தெரியும் அம்மா ரேஞ்ச் என்ன பிச்சைக்காரன் நான் இவன் என்ன வந்து கட்டி பிடிக்கிறான் மரியாதை கட்டவனே மரியாதை தெரியாது மரியாதை தெரியாது நாடு நகர உப்பு சட்டி வரப்பட என் பேர்ல இருக்குது இந்த நாட்டுல உனக்கு வேலையே கிடையாது இந்த நாட்டை விட்டு எல்லாம் ஓடிவிடு இந்த நாட்டுல எடுக்க வேலை காசுடா ஆமாண்டா நீ பிச்சைக்காரன்டா சுத்தமான பிச்சைக்காரன் கனவண்டி நான் கேள்விப்பட்டுக்கிறியா அதுல சேர்த்துக்கினி ஆமா செல்லாத காசு எங்க அம்மா சொத்து இல்லாதவங்கிட்ட கூட வாழ்ந்துருவா ஆமாண்டா ஆமா சத்து இல்லாதவங்கிட்ட கூட வாழ்ந்துருவா சொத்து இல்லாதவங்க வாழவே மாட்டேன் எனக்கு தேவை பணம் தான் அம்மா இவங்கிட்ட பேசி நான் தேத்துமாவன நாட்டை விட்டு பார்க்க முடியுமா முடியாது நாட்டை வீட்டு போகாதே செய்த வினையிற்கு தெய்வத்தை நொந்தக்கால் எழுத வருமோ இருநீதி இந்த பாவி தாம் செய்த வினையை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆண்டவரின் கட்டளை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் இது வாழ்க்கை என்னும் மறக்க ஒன்றாது வாழ்க்கையெனும் ஓடும்
கொண்டாவே வாழ்க்கையெனும் ஓடும் பாடம் மாறிடரில் மனதிலே மறைக்க ஒன்றாவே வாழ்க்கையெனும் ஆனா உங்க அம்மா நல்லா பிளான் பண்றாடானா விட்டு வச்சா பின்னாடி பிரச்சனை பேசுறான் மாட்டமா குத்துறாடா ஆனா கணக்கு பண்ணி வச்சுக்கிற 4 பேரு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம் சென்னல் பத்தியா போய் யாருக்கிட்ட பேசுற நகர உபசதி வரவன் அனைத்து ஆமா தானே இப்ப எங்க போனோம் நாட்டு வீடு கிளம்பணும் நாட்டுல இருந்து வச்சுக்கா நான் சக்காத்திக்கலாம் முளம் பேசினே போகணும் அதனால வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் அனைத்து ரெடி பண்ணிட்டு பாஸ்போர்ட் நான் ரெடி பண்றேன்.